வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கலர்ஃபுல் க்ரன்ச்சி க்ரீன் பப்பாயா சாலட். க்ரீன் பப்பாயா இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. இது ஸ்கின்னுக்கு மட்டும் நல்லதில்லை, இட் ஆல்சோ ஹேஸ் லாட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். பப்பாயா இந்த மாதிரி க்ரீனாக இருந்ததுன்னா க்ரன்ச்சியாக இருக்கும் சாலடு. முள்ளங்கி, 2 கேரட், ஆப்பிள், புதினா 15 லீவ்ஸை வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன டொமேட்டோஸ் வச்சுருக்கேன். பெருசு இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற சீடை எடுத்துட்டு அதை சாப் பண்ணி வச்சுக்கலாம். நிலக்கடலை தோல் இல்லாமல் வறுத்தது, லைம், 2 ஸ்பூன் சுகர், ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் இருந்தால் அதை வச்சுக்கலாம். 2 கார்லிக், 1 இன்ச்சு ஜிஞ்சர், 3 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சாய் சாஸ், ரைஸ் வினிகர். இப்போ நம்ம ஃபுல் லெமனை யூஸ் பண்ணோன்னா ரைஸ் வினிகர் தேவையில்லை. அப்புறம் சால்ட் டேஸ்ட். ஃபஸ்ட்டு தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ண பப்பாயாவை நம்ம தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ஜூலியன் பீலர்னு ஒன்று அமேசானில் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு இப்படி இழுத்தா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னும் 2 மெத்தட் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இந்த மெத்தட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இந்த மெத்தடை பண்ணுங்கள். கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா டீப்பாக இந்த மாதிரி குத்தினோன்னா குத்திட்டு லேசாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக வந்துடும். அடுத்த மெத்தட், இதை தின்னாக கட் பண்ணி அதை அப்புறம் சாப் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கேரட்டையும் தின் ஸ்ட்ரிப்ஸாக பண்ணிடலாம். இங்கே ஆப்பிளையும் முள்ளங்கியும் ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருக்கேன். இது முழு ஆப்பிளை ஸ்ட்ரிப் பண்ணிட்டேன். முள்ளங்கி கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக தான் பண்ணியிருக்கேன். நிறையா போட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளேவர். இங்கே ஸ்ட்ரிப் பண்ண பப்பாளியும் கேரட்டும் இருக்குது. இப்போது நம்ம ஆப்பிளையும் முள்ளங்கியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண டொமேட்டோவை ஆட் பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரி மோட்டரில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை போட்டு நல்லா நசுக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நசுக்கியாச்சு. இதில் மின்ட் அண்ட் பச்சை மிளகாயை போட்டு லேசாக நசுக்கிக்கலாம். இப்போ இந்த பீனட்ஸை லேசாக நசுக்கி சாலடில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1-2 உடச்ச பீனட்டை சாலடில் ஆட் பண்ணிடலாம். நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் இங்கே இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணுறேன். 1/2 லைம், 2 டேபிள்ஸ்பூன் சாய் சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் வினிகர். நீங்கள் ஃபுல் லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வினிகரை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல் பப்பாயா சாலட் ரெடி. இதை ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.